எப்பெல்லாம் நம்ம குழந்தைங்க ஒரு விஷயத்த படிச்சுட்டு அதை ரீகலெக்ட் பண்றாங்களோ, கரெக்டா ரீகலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிரெயின் அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணும். இந்த சென்ஸ் ஆஃப் ஐ நோ திஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல, இது ஒரு மிஸ்லீடிங். ஏன்னா எப்பெல்லாம் அவங்க ரீகலெக்ட் பண்றாங்களோ அப்ப அவங்க மெமரியை தான் டெஸ்ட் பண்ணும், நாட் நாலேஜ். அந்த சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் ரைட் அப்படிங்கறத சேஸ் பண்றதுக்கு தான் ட்ரெயின் ஆகுறாங்க. ஆனா அது அவங்களுக்கே தெரியாது. இது ரொம்ப வருஷமா பண்ணி திங்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல அவங்க இழந்துடுறாங்க. சரி, இதை எப்படி செக் பண்ணிக்கிறது? நம்ம குழந்தை உண்மையிலேயே அண்டர்ஸ்டாண்டிங்க தேடி ட்ரெயின் ஆகுறாங்களா, இல்ல இந்த இல்யூஷன்ற ஒரு லூப்ல மாட்டிட்டு இருக்காங்களா அப்படின்னு. இது வெரி சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப உங்க குழந்தை கிரேட் 3 to 5 இருக்காங்க அப்படின்னா, ஆஸ்க் திஸ். நம்ம சன் ஒரு 30 days ஒரு டூர் போயிடுச்சு, ஒரு கேலக்சி டூர் போயிடுச்சு, காணாம போயிடுச்சு அப்படின்னா, நம்ம குடிக்கிற தண்ணிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற கேள்வி கேளுங்க. இது ஒன் வேர்ட் ஆன்சர் ஆமா இல்ல அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. ஆஸ்க் them to explain why. If your kid is in grade 6 to 8 இந்த கிரேட்ஸ் இருக்காங்கன்னா, ஆஸ்க் திஸ். ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலை கையில வச்சு தூக்கி போடுறாங்க. பட் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இந்த காரை வந்து சடனா ஸ்லோ பண்ணிட்டாலோ இல்ல நிறுத்திட்டாலோ இந்த பால் எப்படி விழுகும்? கீழே ஸ்ட்ரைட்டா கைக்கு விழுகுமா, இல்ல முன்னாடி விழுகுமா, இல்ல பின்னாடி விழுகுமா? இந்த கேள்வி கேட்டு பாருங்க. இதுக்கும் அதே தான். டோன்ட் அக்செப்ட் ஆன்சர்ஸ் லைக் முன்னாடி பின்னாடி கையில அப்படி சொன்னா அக்செப்ட் பண்ணாதீங்க. ஆஸ்க் them to explain how it is happening. Ask them to justify. Then 9 to 12 இந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க அப்படின்னா, ask them this question. ஒரு மிரருக்கு முன்னாடி நிற்கும் போது அவங்க இமேஜ் வந்து ஃபிளிப் ஆகி தான் தெரியும். ரைட் ஹேண்ட் தூக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும், லெஃப்ட் ஹேண்ட் தூக்கும் போது ரைட் ஹேண்ட் மாதிரி தெரியும். இந்த ஃபிளிப் ஏன் அப்சைட் டவுன் நடக்கல? why it is ரைட் ஹேண்ட்ல? எல்லாத்துக்குமான ஆன்சரும் அவங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிச்சிருப்பாங்க.